ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நான் பிரம்மம். பாகம் 2. ஐ ஆம் தட். ஸ்ரீ நிசர்கதத்த மகராஜ். ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம். கேட்பவர்: நாங்கள் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவை சுற்றி பார்க்க வந்துள்ள 2 இளம் பெண்கள். யோகாவை பற்றி எங்களுக்கு மிகவும் குறைவாகத்தான் தெரியும். இந்திய வாழ்க்கை முறையில் ஆன்மீக ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் இங்கு வந்துள்ளோம். மகராஜ்: உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் புதிதாக எதையும் இங்கு பார்க்க முடியாது. நாங்கள் இங்கு செய்யும் வேலை காலமற்றது. 10,000 வருடங்களுக்கு முன்பும் இது போலவேதான் இருந்தது. 10,000 வருடங்களுக்கு பிறகும் இது போலவேதான் இருக்கும். நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் மனித இனத்தின் துன்பமும் துன்பத்தின் முடிவும் ஆகிய பிரச்சனைகள் மாறுவதில்லை. கேட்பவர்: முன்பு ஒரு நாள் 7 இளம் வெளிநாட்டவர்கள் இங்கு வந்து சில இரவுகள் தூங்க இடம் கேட்டனர். அவர்கள் மும்பையில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் தங்களுடைய குருவை பார்க்க வந்துள்ளார்கள். நான் அந்த குருவை சந்தித்தேன். அவர் ஒரு இனிமையான தோற்றம் கொண்ட, உள்ளது உள்ளபடியே பேசும் சாமர்த்தியமானவர். ஆனால் அவரிடம் ஒரு அமைதியான சூழ்நிலையும் நிசப்தமும் இருந்தது. அவருடைய போதனை கர்மயோகம், சுயநலமற்ற வேலை, குருவிற்கு பணிவிடை செய்தல் ஆகியவற்றை வலியுறுத்துவதை கொண்ட மரபு சார்ந்தது. கீதை சொல்வது போல சுயநலமற்ற வேலை மீட்சிக்கு வழிவகுக்கும் என்று அவர் சொல்கிறார். ஆன்மீக பணியாளர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை பல நாடுகளில் ஆன்மீக மையங்களை ஆரம்பிக்க செய்ய வேண்டும் என்பது போன்ற நிறைய பேராவல் கொண்ட திட்டங்கள் அவரிடம் உள்ளன. அவர்களுக்கு அதிகாரத்தை மட்டும் அவர் கொடுக்கவில்லை, தன் பெயரில் வேலை செய்ய சக்தியையும் கொடுத்துள்ளது போல தெரிகிறது. மகராஜ்: ஆமாம், சக்தியை மற்றொருவருக்கு கடத்துவது என்னும் ஒன்று உள்ளது. கேட்பவர்: நான் அவர்களோடு இருந்தபோது பார்வைக்கு தெரியாமல் மறைந்து போவது என்னும் ஒரு விசேஷமான உணர்வு எனக்கு வந்தது. பக்தர்கள் குருவிடம் தாங்கள் சரணடையும் போது என்னிடமும் சரணடைந்தார்கள். நான் அவர்களுக்கு என்ன செய்தாலும் அது அவர்களுடைய குரு செய்ததை போல என்னை வெறுமனே ஒரு கருவியாக பார்த்ததை தவிர பொருட்படுத்தவே இல்லை. நான் ஒரு இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ திருப்பப்படுகின்ற தண்ணீர் குழாயாக மட்டுமே இருந்தேன். எந்தவிதமான தனிப்பட்ட தொடர்பும் இருக்கவில்லை. என்னை அவர்கள் தங்களுடைய வழிமுறைக்கு மாற்ற சிறிதளவு முயற்சித்தார்கள். என்னுடைய எதிர்ப்பை உணர்ந்தவுடன் அவர்கள் தங்களுடைய கவனத்தை என் மீது செலுத்துவதை விட்டுவிட்டார்கள். அவர்களுக்கிடையே கூட மிகுந்த தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை. தங்களுடைய குருவின் மீது தாங்கள் கொண்டுள்ள பொதுவான ஆர்வம்தான் அவர்களை ஒன்றாக சேர்த்து வைத்துள்ளது. நான் அதை மிகவும் உணர்வற்றதாக, மனிதாபிமானமற்றதாக கண்டேன். கடவுளின் கரத்தில் ஒரு கருவியாக தன்னை கருவது ஒன்று. எல்லாமும் கடவுள் என்பதால் எல்லா கவனத்தையும் அக்கறையையும் மறுப்பது கொடூரத்தில் முடியும் கருத்தற்ற தன்மைக்கு வழிவகுக்கும். எல்லா போர்களும் கடவுளின் பெயரால் நடத்தப்பட்டவையே. மனித குலத்தின் முழு சரித்திரமும் புனித போர்களின் ஒரு தொடர்ச்சியே. போரில் இருப்பது போன்று மனித தன்மையற்று வேறு எதிலும் இருப்பதில்லை. மகராஜ்: இருத்தலுக்கான மனோதிடத்தில் வற்புறுத்துதலும் எதிர்த்தலும் அடங்கியுள்ளன. இருத்தலுக்கான மனோதிட்டத்தை நீக்கிவிட்டால் என்ன மிஞ்சும்? இருப்பும் இருப்பில்லாமையும், இடம் மற்றும் காலம், இங்கு மற்றும் இப்போது, அங்கு மற்றும் அப்போது உள்ள சிலவற்றோடு தொடர்புடையவை. இவை எல்லாம் மனதில் உள்ளவை. மனம் ஒரு யூகிக்கும் விளையாட்டை விளையாடுகிறது. அது எப்போதும் உறுதியற்றும் பதட்டம் நிறைந்தும் மற்றும் அமைதியற்றும் இருக்கிறது. ஒரு கடவுள் அல்லது குருவின் கருவியாக வெறுமனே நடத்தப்படுவதை நீ ஒப்புக்கொள்வதில்லை. ஒரு நபராக நடத்தப்படுவதற்கு வலியுறுத்துகிறாய். ஏனெனில் உன் சொந்த இருத்தலை பற்றி உனக்கு உறுதியாக தெரியவில்லை மற்றும் ஒரு நபராக இருப்பதின் சுகத்தையும் நிச்சய தன்மையையும் இழக்க விரும்பவில்லை. நீ என்னவாக உன்னை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அவ்வாறு இல்லாமல் போகலாம். ஆனால் அது உனக்கு தொடர்ச்சியை கொடுக்கிறது. உன் எதிர்காலம் எந்தவிதமான உந்துதலும் இல்லாமல் தற்பொழுதிற்குள் பாய்ந்து எந்தவிதமான அலைக்கழிப்பும் இல்லாமல் கடந்த காலமாக ஆகிறது. தனிப்பட்ட நபராக இருப்பதை மறுக்கப்படுவது அச்சுறுத்துகிறது. ஆனால் நீ அதை எதிர்கொண்டு உன் அடையாளத்தை
வாழ்க்கையின் முழுமை தன்மையில் காண். பிறகு யார் யாரை உபயோகப்படுத்துகிறார் என்னும் பிரச்சனை இருக்காது. கேட்பவர், எனக்கு கொடுக்கப்பட்ட கவனம் எல்லாம் என்னை மற்றவர்களுடைய மார்க்கத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிக்காகவே. நான் எதிர்த்த போது அவர்கள் என் மீது கொண்டிருந்த ஆர்வத்தை இழந்து விட்டார்கள். மகாராஜ், மாற்றப்படுவதாலோ அல்லது எதிர்பாராமலோ ஒருவர் ஒரு சீடராக முடியாது. வழக்கமாக ஒரு புராதனமான இணைப்பு பல ஜென்மங்களாக காப்பாற்றப்பட்டு அன்பாகவும் நம்பிக்கையாகவும் மலர்கிறது. அது இல்லாமல் சீடராக முடியாது. கேட்பவர், உங்களை எது ஒரு ஆசிரியராக இருக்க முடிவெடுக்க செய்தது? மகாராஜ், அவ்வாறு அழைக்கப்படுவதால் நான் அவ்வாறானேன். போதிக்க நான் யார்? யாருக்கு போதிப்பது? நான் என்னவோ அதுதான் நீ, நீ என்னவோ அதுதான் நான். நான் என்பது நம் எல்லோருக்கும் பொதுவானது. நானிற்கு அப்பால் அளவற்ற ஒளி மற்றும் அன்பு இருக்கிறது. நாம் அதை பார்ப்பதில்லை, ஏனெனில் நாம் வேறு எங்கோ பார்க்கிறோம். நாம் ஆகாயத்தை சுட்டி காட்டத்தான் முடியும். நட்சத்திரத்தை பார்ப்பது உன் வேலை. சிலருக்கு நட்சத்திரத்தை பார்ப்பதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். சிலர் விரைவாக பார்த்து விடுவார்கள். அது அவர்களுடைய பார்வையின் தெளிவையும் தேடுதலில் அவர்களுக்கு இருக்கும் மனமார்ந்த முயற்சியையும் பொறுத்தது. இவை இரண்டும் அவர்களிடமே இருக்க வேண்டும். நான் ஊக்குவிக்கத்தான் முடியும். கேட்பவர், நான் ஒரு சீடராக ஆனால் என்ன செய்ய வேண்டும்? மகாராஜ், ஒவ்வொரு ஆசிரியரும் அவருக்கே உரிய வழிமுறையை கொண்டிருப்பார். அது அவருடைய குருவின் போதனைகளையும் தான் மெய்யறிந்த வழியையும் தன் சொந்த வார்த்தை வடிவங்களையும் அடிப்படையாக கொண்டிருக்கும். அந்த வரையறைக்குள் சீடரின் தன்மைக்கேற்றவாறு அதில் சீரமைத்தல் செய்யப்படும். சீடருக்கு சிந்தனையிலும் விசாரத்திலும் முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு அவர் மனமாற கேள்விகள் கேட்க ஊக்குவிக்கப்படுவார். அவர் குருவின் நிலைப்பாட்டிலும் வல்லமையிலும் முழுமையான நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இல்லையென்றால் அவருடைய நம்பிக்கை முழுமையாக இருக்காது, செயல்பாடு முழுமையாக இருக்காது. உனக்குள் இருக்கும் பரிபூரணம் உனக்கு அப்பால் இருக்கும் பரிபூரணத்திற்கு எடுத்து செல்லும். தீர்க்கமான உண்மை, அன்பு, சுயநலமின்மை ஆகியவை மெய்யறிதலை தீர்மானிக்கின்ற முக்கிய காரணிகள். மெய் ஆர்வத்தால் இவை அடையப்படும். கேட்பவர், சீடராக ஒருவர் தன் குடும்பத்தையும் உடைமைகளையும் விட்டுவிட வேண்டும் என்று அறிகிறேன். மகாராஜ், அது குருவை பொறுத்து மாறும். சிலர் தங்களுடைய முதிர்ந்த சீடர்கள் சன்னியாசியாகவும் துறவியாகவும் ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். சிலர் குடும்ப வாழ்க்கையையும் கடமைகளையும் ஊக்குவிக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் துறப்பதை விட ஒரு முன்மாதிரியான குடும்ப வாழ்க்கை மிகவும் கடினமானது என்றும் முதிர்ந்த மற்றும் நன்கு சமநிலையான மனமுள்ள ஒரு நபருக்குத்தான் அது பொருத்தம் என்றும் கருதுகிறார்கள். இளம் வயதில் ஆசிரம வாழ்க்கையின் ஒழுங்கும் கட்டுப்பாடும் அவசியம். ஆகையால் இந்து மரபில் மாணவர்கள் 25 வயது வரை மடத்துறவி போல வறுமையிலும் கற்புடனும் கீழ்ப்படிதலுடனும் வாழும்படி எதிர்பார்க்கப்படுகிறார்கள். அது அவர்களுக்கு திருமண வாழ்க்கையின் கஷ்டங்களையும் தூண்டுதல்களையும் சந்திக்கக்கூடிய குணாதிசயத்தை உருவாக்க ஒரு வாய்ப்பளிக்கும். கேட்பவர், இந்த அறையில் இருப்பவர்கள் யார்? அவர்கள் உங்களுடைய சீடர்களா? மகாராஜ், அவர்களையே கேள். வாய் வார்த்தை அளவில் ஒருவர் சீடராக முடியாது. ஆனால் ஒருவருடைய இருத்தலின் அமைதியான ஆழத்தில் தான் ஆக முடியும். உன் விருப்பப்படி சீடராக முடியாது. அது சுய மனோ உறுதியை விட விதியை பொறுத்த விஷயம். யார் ஆசிரியர் என்பது பொருட்டல்ல. அவர்கள் அனைவரும் வாழ்த்துவார்கள். சீடரும் அவருடைய நேர்மையும் மெய்யார்வமும் தான் முக்கியம். சரியான சீடர் எப்போதும் சரியான ஆசிரியரை பெறுவார். கேட்பவர், ஒரு தகுதி வாய்ந்த அன்பான ஆசிரியரின் கீழ் மெய்யை தேட அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அழகை பார்க்கவும் ஆசீர்வாதத்தை உணரவும் செய்கிறேன். துரதிருஷ்டவசமாக நாங்கள் இங்கிலாந்திற்கு திரும்ப வேண்டி உள்ளது. மகாராஜ், தூரம் ஒரு பொருட்டல்ல. உன் ஆசைகள் வலிமையாகவும் உண்மையாகவும் இருந்தால் அவை உன் வாழ்க்கையை அவற்றை நிறைவேற்றுவதற்காக வடிவமைக்கும். விதைகளை விதை, பருவ காலங்களுக்கு அதை விட்டுவிடு. கேட்பவர், ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் அறிகுறிகள் என்ன? மகாராஜ், ஆவலிலிருந்து விடுதலை, லகுவாகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும் உணர்வு, அகத்தில் ஆழ்ந்த அமைதி, புறத்தில் அளவுக்கதிகமான உற்சாகம்.
கேட்பவர், நீங்கள் அதை எப்படி பெற்றீர்கள்? மகராஜ், நான் இவற்றையெல்லாம் என் குருவின் புனிதமான முன்னிலையில் பெற்றேன். நானாக சுயமாக எதையும் செய்யவில்லை. அவர் என்னை அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்க சொன்னார். நான் அதை என்னால் முடிந்த அளவு செய்தேன். கேட்பவர், உங்கள் முன்னிலையில் இருத்தலும் அவருடையதைப் போல சக்தி வாய்ந்ததா? மகராஜ், எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அவர்தான் ஒரே சாநித்தியம். நீ என்னுடன் இருந்தால் அவருடைய சாநித்தியத்திலும் இருப்பாய். கேட்பவர், ஒவ்வொரு குருவும் அவருடைய குருவை எனக்கு குறிப்பிடுகிறார்கள். ஆரம்ப புள்ளி எங்கு உள்ளது? மகராஜ், பிரபஞ்சத்தில் மெய்ஞானம் பெறவும் விடுதலைக்கும் ஒரு சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அதை சதாசிவம் என்று சொல்கிறோம். அது மனிதர்களின் இதயத்தில் எப்போதும் உள்ளது. அது இணைக்கும் காரணி. ஒற்றுமை விடுதலை அளிக்கிறது. சுதந்திரம் இணைக்கிறது. முடிவாக எதுவுமே உன்னுடையதோ அல்லது என்னுடையதோ அல்ல, எல்லாமும் நம்முடையது. உன்னோடு ஒன்றாக இரு. அப்போது முழு பிரபஞ்சத்தையும் வீடாக கொண்டு எல்லோருடனும் ஒன்றாக இருப்பாய். கேட்பவர், வெறுமனே நான் என்னும் உணர்வில் ஆழ்ந்திருப்பதால் இந்த மகிமைகள் எல்லாம் வரும் என்று சொல்கிறீர்களா? மகராஜ், எளிமையானதுதான் உறுதியானது, சிக்கலானதல்ல. எப்படியோ மக்கள் எளியதை, சுலபமானதை, எப்போதும் கிடைக்கக்கூடியதை நம்புவதில்லை. நான் சொல்வதை நேர்மையாக ஏன் ஒரு முறை முயற்சி செய்யக்கூடாது? அது மிக சிறியதாகவும் முக்கியமில்லாததாகவும் தெரியலாம். ஆனால் அது ஒரு பெரும் மரமாக வளரும் விதையை போன்றது. உனக்கு ஒரு வாய்ப்பை கொடு. கேட்பவர், நான் பலர் இங்கு அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்க்கிறேன். எதற்காக அவர்கள் வந்துள்ளார்கள்? மகராஜ், தங்களை சந்திக்க. அவர்கள் வீட்டில் உலகம் அவர்களுக்கு மிக பெரியதாக இருக்கிறது. இங்கு எதுவும் அவர்களை தொந்தரவு செய்வதில்லை. தங்களுடைய தினசரி கவலைகளிலிருந்து விலகி இருக்கவும், அத்தியாவசியமான ஆத்ம சிந்தனையை தங்களுக்குள் தொடரவும் அவர்களுக்கு இங்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. கேட்பவர், சுய பிரக்ஞைக்கு தேவையான பயிற்சி என்ன? மகராஜ், பயிற்சி எதுவும் தேவையில்லை. பிரக்ஞை எப்போதும் உன்னுடன் உள்ளது. நீ புறத்தில் கொடுக்கும் அதே கவனத்தை அகத்திற்கு திருப்பு. எந்த விதமான புதிய அல்லது விசேஷமான பிரக்ஞையும் தேவையில்லை. கேட்பவர், நீங்கள் தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு உதவுகிறீர்களா? மகராஜ், மக்கள் இங்கு வந்து தங்களுடைய பிரச்சனைகளை கலந்துரையாடுகிறார்கள். அவர்களுக்கு ஏதோ உதவி கிடைக்கிறது போல தோன்றுகிறது. இல்லையென்றால் அவர்கள் வரமாட்டார்கள். கேட்பவர், மக்களுடன் பேசுவது எப்போதும் எல்லோர் முன்னிலையிலுமா அல்லது அவர்களோடு தனியாகவும் பேசுவீர்களா? மகராஜ், அது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. என்னை பொறுத்தவரை பொதுவானதற்கும் தனிப்பட்டதற்கும் வித்தியாசம் கிடையாது. கேட்பவர், உங்களை எப்போதும் சந்திக்க முடியுமா அல்லது வேறு ஏதாவது வேலை உங்களுக்கு உள்ளதா? மகராஜ், நான் எப்போதும் இருக்கிறேன். ஆனால் காலை வேளையும் பின் மாலை பொழுதும் சந்திக்க வசதியானவை. கேட்பவர், ஒரு ஆன்மீக குருவின் வேலையை விட உயர்ந்த வேலை எதுவும் கிடையாது என்று புரிந்து கொண்டேன். மகராஜ், நோக்கம் மிக மிக முக்கியம். ஓம் தொடரும்.